இப்பொழுது முத்தரசன் ஆரம்பித்திருக்கிறார். முத்தரசன் என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட்டு திடீரென்று அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது. என்னன்னா, இங்கே ஜனநாயகம் இயங்குகிறதா, ஜனநாயகம் செயல்படுகிறதா, பேரளவில் தான் இருக்கிறது, நாங்கள் கூட்டம் போடக்கூடாதா, நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடாதா, நாங்கள் ஸ்ட்ரைக் செய்யக்கூடாதா, நாங்கள் பேனர் வைக்கக்கூடாதா, நாங்கள் போஸ்டர் அடிக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்க துவங்கி இருக்கிறார். முத்தரசன் அவர்களே, 3.5 ஆண்டுகளாக இதுதான் நிலைமை. முழுவதுமாக உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் நன்மை செய்வீர்கள், 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமையும் என்ற எதிர்பார்ப்பில் கடந்த 4 முறை அது நடக்கவில்லை என்றாலும் 5வது முறை இவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதை முறைகேடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல், முக்கியமாக ஒரு குடும்பம். இப்படி முறைகேடாக ஒரு குடும்பம் பயன்படுத்துகிறது என்பதனை உங்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற அடிப்படையிலாவது நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டாமா? ஸ்டாலினை பார்த்து நான் சொல்றேன், நீ அவதூறு வழக்கு போட முடியுமா? ஸ்டாலின் அறிவாளி என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் மூளை உள்ளவர் என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் புத்திசாலி என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் யோகியர் என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். இது எல்லாமே அவதூறு. ஆனால் ஸ்டாலின் ஒரு தத்தி, ஸ்டாலின் ஒரு பொம்மை, ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை, ஸ்டாலினுக்கு ஆட்சி நிர்வாகம் என்னவென்றே தெரியவில்லை என்று சொன்னால் நீ அவதூறு வழக்கு போட்டால் அந்த அவதூறு என்பது நீதிமன்றத்தில் நிற்காது. இப்ப முத்தரசனுக்கு வருவோம். முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு தீர்க்கமான தெளிவான விளக்கம் வர வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணியிலிருந்து கிளட்டி விட்டு விடுவார்னு பயமா? அப்படி கூட்டணியிலிருந்து கிளட்டி விட்டால் பிரச்சனை திமுகவுக்கு தான். அழுத்தம் திருத்தமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாமே, இப்பொழுதாவது அரசியலை செய்யலாமே, இப்பொழுதாவது உங்கள் கொள்கைகளுக்கு நேர்மையாக இருக்கலாமே. ஏன் இருக்க முடியவில்லை? 2019 பெற்றுக்கொண்டதை போல, 2021 பெற்றுக்கொண்டதை போல 2024 கையூட்டை பெற்றுவிட்டோம். அந்த நன்றி விசுவாசத்திற்காகவாவது நாம் வாய் மூடி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்றால் மக்கள் நலன் என்பது எங்கே சென்று விட்டது? உங்களுடைய சுயநலத்தில் அது புதைந்து போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஸ்டாலின் தேவையில்லை கம்யூனிஸ்டுகளுக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலினுடைய மட்டமான இந்த ஆட்சி நிர்வாகம் கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து புதைகுழியில் தள்ளப் போகிறது. இந்த ஆதங்கம் கோபமாக மாறப்போகிறது. இந்த கும்பல் இப்படி சுரண்டுவதற்கு துணை போவது கூட்டணி கட்சிகள் தான். இந்த கும்பல் இப்படி சுரண்டுவதற்கு முக்கிய காரணிகளே இந்த கூட்டணி கட்சிகள் தான். இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறது, இதை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்ற ஒரே காரணத்தினால் தான் இவர்கள் இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள் என்ற அந்த புரிதல் மக்களுக்கு வர துவங்கிவிட்டது. திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட பன்மடங்கு அதிக கோபம் இப்பொழுது கூட்டணி கட்சிகள் மீது திரும்ப போகிறது. தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம், அது முக்கியமான விஷயம். என்னென்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒவ்வொருவராக இப்பொழுதுதான் திமுக என்கிற கட்சி ஆட்சியில் இருக்கிறது, இங்கே ஆட்சி என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சியில் குறைபாடுகள் இருக்கிறது என்பதனையே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லது இப்பொழுதுதான் அவர்களுக்கே தெரிய வருகிறது. திடீர் குபீர் என்று இவர்கள் எழுந்து பேச துவங்கி விட்டார்கள். முதல்ல திருமாவளவன் ஆரம்பித்தார். ஆட்சியில் பங்கு என்று ஆதவ அர்ஜுனை வைத்து பேச வைத்தார். அதற்கப்புறம் நீ வாங்குகிற காசுக்கு ஏற்ற மாதிரி கூவ மாட்டேங்கிற, நீ மாற்றி கூவுற, அப்போ நீ வேறு ஏதாவது பேரம் பேசுறியா அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து கேட்கப்பட்டு அது ஒரு கிளைமேக்ஸை நெருங்கி சென்று அது விஜயை வைத்து ஒரு நிகழ்ச்சி என்று சென்று பின்னர் விஜய் நிகழ்ச்சிக்கு சென்றதால் ஆதவ அர்ஜுன் நீக்கம் என்று சொல்லப்பட்டு அந்த நீக்கம் என்கிற அறிவிப்பு வந்தால்தான் முதலமைச்சரை சந்திக்க முடியும், ஸ்டாலினை சந்திக்க முடியும் என்று சொல்லப்பட்டு அதுவும் அரங்கேறி முடிந்தது. இப்பொழுது முத்தரசன் ஆரம்பித்திருக்கிறார். முத்தரசன் என்ன சொல்கிறாரு? கம்யூனிஸ்ட்டு திடீரென்று அவருக்கு ஞானோதயம் வந்திருக்கிறது. என்னன்னா, இங்கே ஜனநாயகம் இயங்குகிறதா, ஜனநாயகம் செயல்படுகிறதா, பேரளவில் தான் இருக்கிறது, நாங்கள் கூட்டம் போடக்கூடாதா, நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடாதா, நாங்கள் ஸ்ட்ரைக் செய்யக்கூடாதா, நாங்கள் பேனர் வைக்கக்கூடாதா, நாங்கள் போஸ்டர் அடிக்கக்கூடாதா என்றெல்லாம் கேட்க துவங்கி இருக்கிறார். முத்தரசன் அவர்களே, 3.5 ஆண்டுகளாக இதுதான் நிலைமை. 3.5 ஆண்டுகளாக இங்கே ஆட்சி நிர்வாகம் என்று ஒன்றே நடக்கவில்லை. இதை கேட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு விட்டன. அதாவது அவர்களுடைய குரல் ஒலிக்காத வகையில் இங்கே மீடியா கைப்பற்றப்பட்டு விட்டது, நேரலைகள் துண்டிக்கப்படுகின்றன. அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் எதையுமே பேசாமல் வாய் மூடி மௌன சாட்சியாக அமர்ந்திருந்தீர்கள். சொல்ல வேண்டுமென்றால் இந்த குற்றச்செயல்களுக்கு, இந்த ஆட்சியின் அயோக்கியத்தனங்களுக்கு நீங்களும் அமைதியாக துணை போனீர்கள். சிலர் சொல்வது உண்டு, ஒரு குற்றச்செயலை அமைதியாக வேடிக்கை பார்ப்பதும் அந்த குற்றச்செயலில் பங்கு பெறுவதற்கு சமம் என்று. அதுதான் நீங்கள் செய்திருப்பது. இது கூட்டணி தர்மம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே போக முடியாது, கடந்து போக முடியாது.
ஏனென்றால் கூட்டணி தர்மம் என்பது என்ன, தர்மம் என்பது என்ன? ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் பொழுது அதை எதிர்க்கட்சி வரிசையில் சுட்டி காண்பிப்பார்கள். அதை எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் சற்று கடுமையாக சுட்டி காண்பித்தாலும், பக்கத்தில் இருப்பவர்கள் தோழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மேலும் கடுமையாக சுட்டி காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த ஆட்சியாளர்கள் மீது உண்மையான அக்கறை அந்த தோழமைகளுக்கு இருப்பதாக அர்த்தம். உங்களுக்கு திமுக மேலே அக்கறை இருந்தால் என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, அது வேற விஷயம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த மக்கள் மீதாவது அக்கறை இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டணி என்று சொல்லிதான் நீங்கள் மக்களை சென்று சந்தித்தீர்கள். ஒரு கூட்டணியாக நின்று நாங்கள் எல்லோரும் நல்லாட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்போம், அந்த ஆட்சியை சேர்ந்தே அமைப்போம் என்று சொல்லித்தான் நீங்கள் சென்றீர்கள் மக்களிடம். அப்படி சென்று மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இந்த பொம்மை ஸ்டாலினைத்தான் நீங்கள் காண்பித்து வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் இவர்கள் உழைத்திருக்கிறார்கள். அதே போல நீங்களும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள், இன்று அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சர், துணை பொம்மை, இவர்கள் எல்லோருக்குமே நீங்களும் வாக்கு சேகரித்திருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறார்கள் உங்கள் தொண்டர்களும். அப்படி இருக்கின்ற நிலையில் நீங்கள் ஆட்சியில் பங்கு வகிக்கவில்லை. ஏனென்றால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை வந்துவிட்டது. நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அமைதி காப்பீர்கள் என்பது எந்த விதத்தில் நியாயம்? இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறு எல்லாமே சரி என்பது போல உங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் சப்பை கட்டி கொண்டிருந்தார்கள். உதாரணத்திற்கு அந்த சு வெங்கடேசன், இது போன்ற அல்லக்கைகள் ஆட்சிக்கு நாங்கள் திமுக காரங்களை விட அதிகமாக நாங்கள் தாளம் போடுவோம், நாங்கள் ஜால்ரா அடிப்போம் என்று இருந்ததனால்தான் இன்றைக்கு நாங்கள் இருமாப்புடன் சொல்கிறோம், நாங்கள் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம். எப்படி வெற்றி பெறுவ? நீ ஆட்சி நடத்திய லட்சணத்திற்கு நீ எப்படி வெற்றி பெற முடியும்? உங்கள்கிட்ட இருக்கின்ற ஒரே விஷயம் என்னென்னா, கூட்டணி கட்சி தலைவர்களை விலைக்கு வாங்கி விட்டீர்கள் என்பதுதான். அப்போ முத்தரசன் யோசித்து பார்க்க வேண்டும். மக்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நினைத்து விட்டீர்களா? மக்கள் ஏதோ 10 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தது போலவும் 15 ஆண்டுகளுக்கு இருந்தது போலவும் செய்திகளையெல்லாம் செய்தித்தாள்களிலும் இங்கே இருக்கின்ற அந்த லெகசி மீடியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஊடகங்களில் வரக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்து அதை வைத்து மட்டுமே கருத்துக்களை உருவாக்கி கொள்வார்கள் என்று நினைத்து விட்டீர்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மீடியாவாக உயர்ந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு இடமலம் இருக்கிறது என்றால் இந்த இடமலமை ஒரு 5000 பேர் பார்க்கிறார்களோ, 10,000 பேர் பார்க்கிறார்களோ, 1,00,000 பேர் பார்க்கிறார்களோ, 10 பேர் பார்க்கிறார்களோ, அதுவும் ஒரு மீடியா தான். அதன் வாயிலாகவும் தகவல்கள் சென்று சேரும். அப்போது இதையெல்லாம் நாம் போட்டு உடைக்கிறோம். மக்களிடம் துணிந்து பேசுகிறோம். நியாயமாக நீங்கள் பேச வேண்டியது, உங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் மக்களாகிய நான், மக்களில் ஒருவனாகிய நான் செய்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சட்டம் பாயும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், இதைத்தான் இவர்கள் செய்வார்கள் என்று தெரிந்து வைத்துக்கொண்டு, இதுவெல்லாம் நடக்கும் என்பதனை முழுவதும் அறிந்து வைத்துக்கொண்டு நான் பேசுகிறேன். நீங்கள் கட்சி என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறீர்கள், கட்சி என்ற ஒரு அமைப்பு கொடுக்கின்ற பாதுகாப்பு வட்டத்தில் இருக்கிறீர்கள். இந்த கூட்டணி அப்படின்ற பெயரில் நீங்கள் உங்கள் தயவை நம்பிதான் திமுக இருக்கிறது என்கிற பொழுது இதையெல்லாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மக்கள் நலனுக்காக பயன்படுத்தி இருக்க வேண்டும். பயன்படுத்தினீர்களா என்பதுதான் கேள்வி. மக்கள் அப்பாவிகள். நான் எப்பொழுதும் சொல்வதுதான், மக்களை 1000 ரூபாய்க்கு சோரம் போனவர்கள், 2000 ரூபாய்க்கு சோரம் போனவர்கள் என்றெல்லாம் இங்கே இலக்காரமாக பேசுபவர்கள் இருக்கிறார்கள். நான் அப்படியெல்லாம் பேசலை. அது பாவம், அவங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்கு அவர்கள் கையேந்த வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். முழுவதுமாக உங்களை நம்பி உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் நன்மை செய்வீர்கள், 5 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமையும் என்ற எதிர்பார்ப்பில் கடந்த 4 முறை அது நடக்கவில்லை என்றாலும் 5வது முறை இவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதை முறைகேடாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு கும்பல், முக்கியமாக ஒரு குடும்பம். இப்படி முறைகேடாக ஒரு குடும்பம் பயன்படுத்துகிறதே என்பதனை உங்களுடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற அடிப்படையிலாவது நீங்கள் எதிர்த்திருக்க வேண்டாமா? இந்த அதானி விவகாரம் வந்த பொழுது அதானி அதானி என்று டெல்லியில் நீங்கள் கூப்பாடு போடுகிறீர்களே, ஏன் இங்கே பேச மறுக்கிறீர்கள்?
அதானி வந்து ஸ்டாலினை சந்தித்தது ஒரு குற்றமா என்றால் இல்லை. ஒரு தொழிலதிபர் நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதமரையோ சந்திப்பது என்பது குற்றச்செயலே கிடையாது. சந்தித்ததனாலேயே ஏதாவது ஒரு குற்றம் நடந்திருக்கும் என்று சொல்வதற்கும் இல்லை. ஆனால் நம்முடைய கேள்வி, அதை பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் ஸ்டாலினுக்கு என்பதுதான். இப்போ நான் இருந்து தான் என்ன சொல்லியிருப்பேன், ஆமாங்க என்னை வந்து சந்தித்தார், அதானி என்னை வந்து சந்தித்தார், என்னை சந்திப்பதற்கு முன்னர் மோடியை சென்று சந்தித்தார், மோடி தான் என்னிடம் அனுப்பி வைத்தார்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. இதே அதானி மோடியையும் சந்திக்கிறார், இதே அதானியோடைய ஃப்ளைட்டில் தான் மோடி பிரச்சாரத்துக்கு கூட வரார். இதே அதானி அல்லது அவரது மகனோ அவரது உறவினரோ கரண் அதானியா இவங்கெல்லாம் வந்து உங்கள் சபரீசனை சந்திக்கிறார்கள். அது தொழில் அடிப்படையில் சந்திக்கிறார்களா அல்லது இங்கே இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்கிறார்களா என்பதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவதே என்று இருந்தாலும் கூட, ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு, ஏர்போர்ட்டில் காரில் ஏறுறாரு, காரில் ஏறும்பொழுது சுற்றி போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. அப்போ அந்த போலீஸ் பாதுகாப்பில் அதானி இங்கிருந்து கிளம்பி செனட் ஆஃப் சாலைக்கு செல்கிறார். செனட் ஆஃப் சாலையில் தான் முதலமைச்சருடைய வீடு இருக்கிறது. அப்போ போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கும்ல எங்கே சென்றார் அதானி என்று. காவல்துறையை வைத்து நாங்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தோம், அவர் முதலமைச்சரை சந்திக்கவில்லை, வேறு யாரையோ சந்தித்தார் என்று சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இதுவரையில் அப்படி ஒரு தெளிவான மறுப்பை முதலமைச்சர் தரப்பிலிருந்து வழங்கவில்லை. மாறாக என்ன சொல்கிறார்கள், அவதூறு பரப்பினால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், ஸ்டாலினை பார்த்து நான் சொல்கிறேன், நீ அவதூறு வழக்கு போட முடியுமா? ஸ்டாலின் அறிவாளி என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் மூளை உள்ளவர் என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் புத்திசாலி என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். ஸ்டாலின் யோகியர் என்று சொன்னால்தான் நீ அவதூறு வழக்கு போட முடியும். இது எல்லாமே அவதூறு. ஆனால் ஸ்டாலின் ஒரு தத்தி, ஸ்டாலின் ஒரு பொம்மை, ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை, ஸ்டாலினுக்கு ஆட்சி நிர்வாகம் என்னவென்றே தெரியவில்லை என்று சொன்னால் நீ அவதூறு வழக்கு போட்டால் அந்த அவதூறு என்பது நீதிமன்றத்தில் நிற்காது. இப்போ முத்தரசனுக்கு வருவோம். நம்முடைய கேள்வி, இதில் முதலமைச்சர் தரப்பிலிருந்து ஒரு தீர்க்கமான தெளிவான விளக்கம் வர வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணியிலிருந்து கிளட்டி விட்டு விடுவார்னு பயமா? அப்படி கூட்டணியிலிருந்து கிளட்டி விட்டால் பிரச்சனை திமுகவுக்கு தான். இந்த 1.5 ஆண்டுகளாக சரி, 3.5 ஆண்டுகள் வாய் மூடி இருந்து விட்டீர்கள். சரி, 2024 தேர்தலில் எப்படி மேற்கு வங்கத்தில் ஒன்றும் கிடையாது, கேரளாவில் வருமா வராதான்னு தெரியாது அப்படின்ற நிலையில், தமிழ்நாட்டிலிருந்து வந்தால் தான் உண்டு என்ற சூழலில் கம்யூனிஸ்டுகள் வாய்ப்பொத்தி இருந்தீர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரையில். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் நீங்கள் இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது என்ற சூழலில் அழுத்தம் திருத்தமாக உங்கள் கருத்துக்களை சொல்லலாமே, இப்பொழுதாவது அரசியலை செய்யலாமே, இப்பொழுதாவது உங்கள் கொள்கைகளுக்கு நேர்மையாக இருக்கலாமே. ஏன் இருக்க முடியவில்லை? 2019 பெற்றுக்கொண்டதை போல, 2021 பெற்றுக்கொண்டதை போல 2024 கையூட்டை பெற்றுவிட்டோம், அந்த நன்றி விசுவாசத்திற்காகவாவது நாம் வாய் மூடி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்றால் மக்கள் நலன் என்பது எங்கே சென்று விட்டது? உங்களுடைய சுயநலத்தில் அது புதைந்து போய்விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஒவ்வொரு கூட்டணி கட்சியாக நாம் தோலுரித்து காட்ட வேண்டிய அவசியம் இங்கே வந்துவிட்டது. திருமாவளவன் கடந்த வாரம், இந்த வாரம் கம்யூனிஸ்ட் என்று வைத்து இவர்கள் எல்லோரும் எப்படி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி மக்கள் நலன் என்பதை மறந்துவிட்டு அதை குழி தோண்டி புதைத்துவிட்டு தங்களுடைய சுயநலத்திற்காக வாய் மூடி இருக்கிறார்கள். ஒப்புக்கு நாங்களும் இருக்கிறோம் என்று காண்பிப்பதற்காக இங்கொன்றும் அங்கொன்றும் ஏதாவது ஒரு போராட்டத்தை நடத்தலாம் என்று சொன்னாலும் கூட, என்று கிளம்பினாலும் கூட இவர்களும் அடக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்படின்ற நிலையில் இப்பொழுதாவது ரோஷம் வந்து இப்பொழுதாவது குரல் எழுப்ப வேண்டும் என்று தோன்ற வேண்டும் அல்லவா? அது ஏன் தோணலை? 2026 கம்யூனிஸ்ட் தான் தேவை ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் தேவையில்லை கம்யூனிஸ்டுகளுக்கு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஸ்டாலினுடைய மட்டமான இந்த ஆட்சி நிர்வாகம் கம்யூனிஸ்டுகளும் சேர்த்து புதைகுழியில் தள்ளப் போகிறது. ஒரு சுனாமி போல் அடித்து கொண்டு செல்லப் போகிறீர்கள் நீங்கள் அனைவருமே. இந்த அரசியல் சுனாமி இந்த தேர்தலில் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. இது திண்ணம். இதில் மாற்று கருத்தே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
தெரு தெருவாக பிரச்சாரங்கள் நடக்க துவங்கிவிட்டன. அனைத்து தரப்பிலும் மக்கள் கேள்வியிலே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் மனதில் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். நான் பார்க்கக்கூடிய, நான் பேசக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, எப்படியாவது இவனுங்களை கீழே தள்ளிடணும். கீழே தள்ளினா ஆட்சியிலிருந்து இறக்கிடணும். சத்தியமாக இந்த ஆட்சியை தாங்க முடியாது இனிமேல். இன்னொரு வாட்டி இவங்க வந்து தொலைச்சானுங்கன்னா அவ்வளோதான், அதோட மறந்துட வேண்டியதான் தமிழ்நாட்டின். நான் சொல்கிறேன், இந்த 1.5 ஆண்டுகள்லேயே இது நடக்க சாத்திய கூறுகள் அதிகம். அப்போ எப்படியாவது இவர்களை ஆட்சியிலிருந்து விலக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு பெரும்பான்மை மக்கள் வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய சிந்தனையில் இருக்கக்கூடியதெல்லாம், இவர்கள் இப்படி கூட்டணியாக இருக்கிறார்களே, அதை வைத்து மீண்டும் மீண்டும் வந்து விடுகிறார்களே அப்படின்ற ஆதங்கம் தான். இந்த ஆதங்கம் திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் என்பதை விட கம்யூனிஸ்ட் போன்ற கூட்டணி கட்சிகள் மீது தான் திரும்ப போகிறது. இந்த ஆதங்கம் கோபமாக மாறப்போகிறது. இந்த கும்பல் இப்படி சுரண்டுவதற்கு துணை போவது கூட்டணி கட்சிகள் தான். இந்த கும்பல் இப்படி சுரண்டுவதற்கு முக்கிய காரணிகளே இந்த கூட்டணி கட்சிகள் தான். இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறது, இதை விலைக்கு வாங்கிவிட்டோம் என்ற ஒரே காரணத்தினால்தான் இவர்கள் இந்த ஆட்டம் ஆடுகிறார்கள் என்ற அந்த புரிதல் மக்களுக்கு வர துவங்கிவிட்டது. திமுக மீது இருக்கக்கூடிய கோபத்தை விட பன்மடங்கு அதிக கோபம் இப்பொழுது கூட்டணி கட்சிகள் மீது திரும்ப போகிறது. அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்களா இல்லையா என்பது என் கவலையே கிடையாது. அந்த சுனாமியில் நீங்களும் அடித்து கொண்டு செல்வதைத்தான் நானும் விரும்புகிறேன். ஏனென்றால் இனி இப்படி கூட்டணி கட்சிகள் எனக்கு தொகுதிக்கு 500 ஓட்டு இருக்குது, 1000 ஓட்டு இருக்குது, இதை வைத்து ஒரு 30 இடங்களிலோ 40 இடங்களிலோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்பதனை ஒரு பேரமாக வைத்து, ஒரு பகடைக்காயாக வைத்து நீங்கள் பெரிய கட்சியிடம் பேரம் பேச முடியாது என்ற சூழல் வர வேண்டும் என்றால் நீங்களும் இந்த திமுகவுடன் சேர்த்து அடித்து செல்லப்பட வேண்டும். எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட வேண்டும். திமுக மட்டுமல்ல, நீங்களும் துடைத்து எறியப்பட வேண்டும். சட்டமன்றத்தில் ஒரு இடம் கூட இல்லாத ஒரு நிலை வர வேண்டும். அப்படி வந்தால்தான் தமிழகத்திற்கு விடிவு காலம். இதை மக்கள் அறிந்தே வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது சொல்கிறேன் முத்தரசன் அவர்களே, திமுக மீது இருக்கக்கூடிய கோபம், ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, திமுக மீது இருக்கக்கூடிய கோபம் அது அப்படியே உங்கள் எல்லோர் மீதும் திரும்ப போகிறது. நீங்கள் தான் காரணி, உங்களால் தான் இந்த ஆட்சி நீடிக்கிறது, உங்களால் தான் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இருமாப்புடன் சொல்கிறார்கள் நாங்கள் 200 வருவோம், 234 வருவோம், மக்கள் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்று. அதனால் இதை ஒரு எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் உங்களை இந்த 2026 தேர்தலில் சிறப்பு கவனிப்பு கொடுக்கப் போகிறார்கள். அதை பார்ப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.